புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 52 தொடக்கம் 59. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நகூமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். சிந்தனை: மனித அறிவும் ஆங்கிலத்தில் வில் என்று சொல்லப்படும் விருப்பாற்றலும் இறைவன் மனிதனுக்கு வழங்கிய விலை மதிப்பற்ற கொடைகளாகும். அவையே எங்களை ஒவ்வொரு விலங்கில் இருந்தும் பிரித்து காட்டுகின்றன. மனித அறிவு விமர்சன ரீதியாக சிந்திக்கவும், கருத்துக்களை புரிந்து கொள்ளவும், முடிவுகளை மேற்கொள்ளவும் உதவுகிறது. மனித அறிவின் மையம் எமது விருப்பாற்றலாகும். அது நாம் எடுக்கும் முடிவுகளின்படி செயற்படவோ அல்லது அவற்றை நிராகரித்து எமது கட்டுக்கடங்காத தவறான ஆசைகளை பின்பற்றவோ நமக்கு உதவுகின்றது. தொடக்க பாவத்தால் மனித அறிவு காயப்பட்ட போதிலும் அது முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை. இறைவன் நம் ஆன்மாவில் பொறித்துள்ள இயற்கை சட்டத்தை கடைப்பிடித்து நாம் பகுத்தறிவுடனும் பொது அறிவுக்கு இணங்கவும் செயற்பட விடாமுயற்சியுடன் பாடுபட வேண்டும். எனினும் இயற்கை சட்டங்களுடனான நமது அறிவு சரியான வழியிலே நம்மை அழைத்து செல்லும் என்றாலும், வாழ்வு தரும் உணவு என்ற இயேசுவின் போதனையில் அவர் வெளிப்படுத்துகின்ற ஆழமான உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள அவை போதுமானவை அல்ல. இயற்கை அறிவால் நாம் நற்கருணையை நோக்கினால் அது அர்த்தமில்லாது போய்விடும். ஒரு அப்பத்துண்டு எவ்வாறு இறைமகனின் சதையாகும்? ஒரு கோப்பை திராட்சை ரசம் எவ்வாறு அவருடைய இரத்தமாகும்? ஆயினும் இயேசு வெளிப்படுத்தும் உண்மைகளை அறிவோடு இணைத்து நோக்கும் போது இயேசுவின் சதையும் இரத்தமுமாகிய நற்கருணை முற்றிலும் அர்த்தம் பெறும். இதை பற்றிய தெளிவான போதனையை இன்றைய வாசகம் தருகின்றது. நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இவ்வாறு இவர்கள் வாக்குவாதப்படுவதற்கு காரணம், இவர்கள் தமது அறிவை இயேசு வெளிப்படுத்திய உண்மைகளுக்கு திறந்து வைத்திருக்கவில்லை. இயேசு இறை உண்மையொன்றை எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார். தெளிவாகவும் வெளிப்படையாகவும் பேசுகின்றார். ஆனால் அவர்களுடைய மனங்கள் மூடியே இருந்தன. அவர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள். மனங்களை திறந்து வைத்திருந்தவர்கள் அதனை புரிந்து கொண்டு நம்பத் தொடங்கியதால் நம்பியவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் மூண்டது. இறைவார்த்தை வாசிக்கும் போது நாம் எதனை கேட்கின்றோம்? நாம் வாசிப்பதன் உண்மை பொருளை எடுத்துரைக்கும் தந்தையின் குரலை எமது உள்ளத்தின் ஆழத்தில் கேட்கின்றோமா? நாம் கேட்கும் கடவுளின் உயிருள்ள வார்த்தைகள் எமது உள்ளத்தில் எதிரொலிக்கின்றனவா? நற்கருணை உண்மையானது, உயிருள்ளது. நாம் வாழ்வு பெறுவதற்காக
எமக்கு வழங்கப்பட்ட இயேசுவின் திருவுடல் திருரத்தம் என்ற இயேசுவின் போதனைகள் எமது அறிவுக்கு வழிகாட்டுகின்றதாம். மனிதரின் எந்த ஒரு ஆய்வோ அறிவோ மட்டும் இறை உண்மைகளை நமக்கு உணர்த்தி விடாது. கடவுளால் மட்டுமே அதனை உணர்த்த முடியும். ஆக அவருடைய குரலுக்கு நாங்கள் செவிமடுக்க வேண்டும். நற்கருணை பற்றிய இயேசுவின் தெளிவான போதனையை இன்று நாம் சிந்திப்போம். நாம் அதை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். நற்கருணை மேல் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை உறுதியானதாக இருக்க வேண்டும். தந்தையின் குரல் எமது உள்ளத்திலும் மனத்திலும் எதிரொலித்து கொண்டிருக்க வேண்டும். செபம். ஆண்டவரே, நற்கருணை உமது உடல், உமது இரத்தம், உமது தெய்வீகம் என்பதை முழுமையாக நாங்கள் நம்பி வாழ அருள் தாரும். ஆமென்.